மானியத்தேனே பொன்மானைலாம் சொல்லுவாங்க. திராவிட இயக்கத்தை அழிக்கிறதுக்கு கருவியா பயன்படுத்தலாமான்லாம் பேசுவாங்க. ஆனால் அவருக்கான ஆளுமைக்கான மனிதருங்கிற அந்த மரியாதையை இந்த சனாதனம் கொடுப்பது இல்லை. இதுதான் பெரியாருடைய போராட்டம். இந்த மண்ணில் பெரியாருடைய போராட்டமே அதுதான். பல பேர் கேட்பாங்க, அதுதான் தலித்துகள் இன்ஜினியர் ஆயிட்டாங்களே, இன்னைக்கு கல்லர், மறவர், வன்னியர், டாக்டர், ஜட்ஜ்லாம் ஆயிட்டாங்களே. கோவில் பூசாரியா அது ஐயர் பண்ணட்டும். அதை போய்கிட்டு அதை நாங்க பண்ணுவோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அது ஐயமார் மட்டும் பண்ணிட்டு போட்டோம். கோவில் பூசாரி ட்ரெஸ் இல்லாம இப்படி ஆட்டுறது ஒரு வேலையா? அதுல என்ன பெரிய சம்பளம் வந்துட போகுது? அதான் நீங்க டாக்டர், இன்ஜினியர் ஆயிட்டாங்களே, இன்னைக்கு கோட்டால வந்துட்டாங்களே, இன்னைக்கு இவங்க தானேன்னு கோட்டால வந்துட்டாங்கன்னு சொல்றதே ஒரு பொய். உண்மையான கோட்டால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது பார்ப்பனர்கள் தான். இன்னும் வன்னியர், நாடார், தேவர், தேவேந்திரர் யாருக்கும் என்ன உரிமைகளும் முக்கியமான பொறுப்புகள்லாம் வரது கிடையாது. இந்தியாவின் முக்கியமான பொறுப்புகள் எதுலையும் நான் பிராமின்ஸ் கிடையாது, முஸ்லிம்ஸ் கிடையாது. அது வேற, அது பட்டியலோட நம்மளால நிரூபிக்க முடியும். ஆனால் அவர்கள் சொல்வது, அந்த பூசாரி வேலைக்கு மட்டும் நீங்க ஏன் போறீங்க? அதை விட்டுருங்களேன், ஐயமாறு பண்ணிக்கிட்டோம். ஐயோ பாவம் ஏழை பூசாரிகள் அப்படிங்கிறாங்களே. ஏன் சார் அந்த இடத்தை அவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு புரியுதுங்களா? இளையராஜாவால் முடியாது, எங்களால் முடியும்.